ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் பெத்தேல் ரிவைவல் சபையின் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். இந்த நாளை ஆண்டவருக்காக விசேஷ நாளாக நாம் மாற்றிக்கொண்டோம். இந்த நாளிலே புனித வெள்ளி என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற எல்லா சபைகளிலும் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறார்கள். அவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறார்கள். இயேசு எதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார், எதற்காக அவர் இரத்தம் சிந்தினார், அதனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? அவர் சிலுவையிலே தொங்கும்போது அவர் பேசின 7 வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? இதை குறித்தெல்லாம் எல்லா சபைகளிலும் தேவ ஜனங்கள் கூடி வேதத்தை ஆராய்ந்து அவருடைய பாடுகளை தியானித்து இன்னும் அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு அவரோடு இணைந்து இசைந்து வாழும்படியாக அநேக தேவ ஜனங்கள் இந்த நாட்களிலே இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நாமும் தியானம் செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும், வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் உண்டாக்கின ஆண்டவர் தான் அந்த மெய்யான தெய்வம். இறுதியிலே மனுஷனை உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 5 நாட்களிலும் எல்லாவற்றையும் படைத்தவர் 6வது நாளிலே மனிதனை படைத்தார். எதற்காக படைத்தார் ஒருவனை என்றால், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவும், தன்னை இந்த ஜனங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அவனை நேசித்தார், தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது அவன் ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி விட்டார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பாவம் செய்துவிட்ட பிற்பாடு தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைக்கவில்லை. அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். பரிசுத்தமான ஸ்தலத்திலே அவர்கள் இருக்க தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் பாவம் செய்ததினாலே தேவ சாயலை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவ மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்ததான பிள்ளைகள் எல்லாரும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிகமாக ஜனங்கள் பெருகத் தொடங்கினார்கள். பாவமும் பெருகினது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனவேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிவிட்டது. ஆனபடினாலே ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அழிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டவராய், ஆனால் உலகம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மனிதர்கள் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் ஒரு சந்ததி உருவாக வேண்டுமே என்று சொல்லி அதற்காக ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த குடும்ப தலைவன் பெயர்தான் நோவா. நோவாவும் அவன் குடும்பமும் 8 பேர், மகன்கள் 3 பேர், மருமகள்கள் 3 பேர், நோவாவும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து 8 பேர். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நீதிமானாக்கிறேன், நீ இந்த ஜனத்தோடு அழிப்பதற்கு ஒரு கப்பலை உண்டு பண்ணு, அதிலே நீ ஒளிவு, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும், இந்த உலகத்தை நான் தண்ணீரினாலே அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். நோவா அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நீதிமானாயிருந்ததனாலே, அவன் உத்தமனாயிருந்ததனாலே ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு கப்பலை செய்து அந்த கப்பலிலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பிரவேசித்தார்கள். மாத்திரமல்ல,
ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், சகல ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாக உன்னிடமாக சேர்த்துக்கொள் என்று. அதே வண்ணமாக எல்லா ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள், எல்லா ஜீவராசிகள் ஜோடி ஜோடியாக அந்த கப்பலுக்குள் பிரவேசித்தன. நோவாவின் குடும்பமும் பிரவேசித்த உடனே ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார். 40 நாட்கள் பூமி எங்கும் மழை பொழிந்தது. பூமியில் இருக்கிற ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது. இது நிமித்தம் தண்ணீர் மேலே பெருக ஆரம்பித்த உடனே இந்த ஜனங்கள் அந்த கப்பலின் கதவை தட்டினார்கள், நோவாவே கதவை திற என்று. ஆனால் நோவா சொல்லிவிட்டான், கப்பலின் கதவை மூடினது நான் அல்ல, ஆண்டவரே கதவை அடைத்து விட்டார், என்னால் திறக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் தண்ணினாலே. எல்லாரும் அழிந்து போனாலும் 5 மாதங்களாக தண்ணீர் பூமியின் மேல் இருந்தது. ஒரு மலை உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தண்ணீர். எல்லா ஜீவராசிகளும் அழிந்து விட்டன. ஆண்டவர் இப்பொழுது இறுதியிலே சொல்லுகிறார், நீ கப்பலை விட்டு வெளியே வா என்று. அதன்படி நோவாவின் குடும்பமும் அந்த கப்பலை விட்டு வெளியே வந்தார்கள். அதிலிருந்து சந்ததிகள் பெருக ஆரம்பித்தது. அந்த ஜீவராசிகள் எல்லாம் வெளியே வந்தது. அந்த ஜீவராசிகள் எல்லாம் பெருக ஆரம்பித்தது. ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் நம் வேதத்திலே பார்க்கிறோம், மறுபடியுமாக பாவம் செய்தார்கள். மறுபடியும் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டார். ஆனால் ஒரு சந்ததி அவரை சேவித்தது. அந்த சந்ததி வேறுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாம் கடவுளை அறியாதவனாய் இருந்தவன் தான் ஒரு நாளிலே. ஆனால் அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை பார்த்து தரிசனம் கொடுத்து, காண்பிக்கு தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், சந்ததி வானத்தி நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி உலகமெங்கிலும் பெருக ஆரம்பித்தது. பாவமுள்ள சந்ததியும் பெருகினது, ஒரு பரிசுத்த சந்ததியும் தேவனுக்காக மாறினது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விரும்பினதான சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாக எல்லாருமே மாற முடியும். தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆபிரகாமுக்குள்ளாக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி என்றால், ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து எல்லா மக்களையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்ள அவர் சித்தம் கொண்டவராய் அவர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக வந்தார். அதற்கு பேர் தான் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். யோவான் 3:16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். குமாரன் என்றால் வேறு யாரும் அல்ல, அவரே குமாரனாக வந்தார். அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவரே குமாரனாக வெளிப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து நம்மை மாதிரி ஒரு மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராய் கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அருமையானவர்களே, அதை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். உலகத்துக்கே ஆண்டவர், கடவுள் யார் என்று மக்களுக்கு தெரியவில்லை, அவர் எப்படி இருப்பார் என்று யாரும் அறியவில்லை. அதனால தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படி, மனுஷர்களோடு உறவாடும்படி மனிதர்களை தேடி வந்த தெய்வம். அவர் வந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்தார், ஏராளமான நன்மைகளை செய்தார் என்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். வியாதியஸ்தர்களை கண்டபோது ஆண்டவர் மனதுருகி தொட்டு குணமாக்கினார்.
பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை இயேசு விடுதலை கொடுத்தார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினார். ஆறுதலற்று சமாதானமற்று நிம்மதியற்று தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அனுப்பினார். ஆண்டவரிடத்திலே வந்த யாரும் வெறுமையாய் போகவில்லை. அவரிடத்தில் வந்த அத்தனை பேர்களையும் ஆண்டவர் நீதிமானாக மாற்றினார், மகனாக மாற்றினார், தன்னுடைய மகளாக ஆண்டவர் இயேசு மாற்றினார். இயேசு தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் இயேசு. வேறு வேறு என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் தான் இயேசு, இயேசு தான் ஆண்டவர். ஆண்டவர் தான் இயேசுவா வந்தார், தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனிதனாக பிறந்ததுனால தான் இன்றைக்கு கிபி கிமு என்று சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டது. கிபி என்றால் கிறிஸ்துவுக்கு பின் என்று அர்த்தம், கிமு என்றால் கிறிஸ்துவுக்கு முன் என்று அர்த்தம். சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டது. அதை வைத்துதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் காலாண்டர் அச்சடித்து இன்றைக்கு என்ன வருஷம் கிபி 2025ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது. என்ன மாதம்? ஏப்ரல் மாதம். ஏப்ரல் தானே? ஏப்ரல் மாதம். என்ன தேதி? 18வது தேதி. அல்லேலூயா. இந்த கணக்கு எங்கே இருந்து வந்தது என்றால், கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்ததுனால தான் இது வந்தது, இல்லைன்னா இது உருவாயிருக்காது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த தேதியை எல்லா மக்களும் கை கொள்ளுகிறார்கள். இந்த டேட்டில் தான் எதை செஞ்சாலும் ரெக்கார்டு செல்லுபடியாகும். இந்த டேட் எனக்கு வேண்டாம், இது இயேசு கிறிஸ்துனுடைய வருடம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவருடைய பிறப்பு சான்றிதழ் செல்லாது, அவருடைய நிலத்தின் பத்திரம் செல்லாது, அவர்கள் கையில் வைத்திருக்க ரூபாய் நோட்டு செல்லாது. ஏன்னா எல்லாவற்றிலுமே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருஷம் வருகிறது. உன் பிறந்த தேதியிலையும் இயேசு வருகிறார். இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இந்த உலகத்தில் நீ வாழவே முடியாது. இன்றைக்கு உலகமெங்கிலும் இந்த வருடத்தை எல்லா மக்களும் கை கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? சர்வலோகத்தின் ஆண்டவர் இவர். இவர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர், தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். தேவன் தான் அவர் குமாரனாய், அவர் உலகத்திலே மனிதனாய் வந்ததனால் அவருக்கு பேர் என்ன? தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கிறவர்கள், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு என்ற இந்த தெய்வத்தின் மேல விசுவாசம் வைத்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரே அதிகாரம் கொடுக்கிறார். யாருக்கு இந்த அதிகாரம்? தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இயேசு தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் இயேசு. அந்த இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் என் பாவத்துக்காக சிலுவையை சுமந்தார் என்று யாரெல்லாம் நம்பி இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. அருமையானவர்களே, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு இல்லை. சொல்லலாம், எனக்கும் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாமே ஒழிய கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிறது யாருக்கு அந்த அதிகாரம் என்றால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு. இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுள் மனிதனாக வந்தார் என்று நான் நம்புகிறேன். அவர் உலகத்திலே வந்து அவருடைய பெயர் இயேசு என்று நான் அறிகிறேன், நம்புகிறேன். அந்த இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எல்லாருக்கும் நன்மை செய்தார்.
நல்ல வார்த்தைகளை போதித்தார், பரலோகத்தை குறித்து போதித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார். இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்ப வேண்டும். அதற்காக தான் நம்ம கையில் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளிலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு என்னென்னலாம் செய்தார், என்னவெல்லாம் பிரசங்கித்தார் என்று எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனுஷன் தன் கற்பனையினாலே எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. கடவுளே நேரடியாக மனுஷனுடைய உள்ளத்திலே பேசி பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் எழுதி வைத்ததான வேத வசனம். இயேசு சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை கடைசி நாளில் நான் சொன்ன இந்த வசனமே நியாயம் தீர்க்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொன்ன இந்த வார்த்தை ஒளியாது, இது நிறைவேறியே தீரும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த வார்த்தையை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. இது யாருடைய வார்த்தை? இது கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. எல்லாம் ஒன்று தான். இந்த வார்த்தை தான் இயேசு. அல்லேலூயா. இயேசு எங்களை காண்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் கையிலேயே இருக்குது பைபிள். இந்த பைபிள் தான் இயேசு. இயேசு தான் இந்த பைபிள். இந்த வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, இந்த வேத வசனத்தை யார் நம்பி ஆண்டவரே உள்ளத்திலே வாரம் என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்குள்ளாக இந்த ஆண்டவர் வருகிறார் உள்ளத்திலே. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உன் பாவத்தை நீக்குவதற்கு இரத்தம் சிந்தின தெய்வம். ஏன் அவர் இரத்தம் சிந்த வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளையன் இவைகளை பலி செலுத்தி இவைகள் இரத்தத்தை சிந்த விடுவதனாலே எந்த மனுஷனுடைய பாவமும் போகவில்லை. ஆட்டின் இரத்தம், கோழியின் இரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்கவில்லை. மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, ஒரு நிவாரணம் கிடைக்கவில்லை, ஒரு பரிகாரம் கிடைக்கவில்லை. அதற்காக மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து பார்த்தார்கள். தான தர்மம் செய்தால் நமக்கு விமோச்சனம் கிடைக்குமா? புனித ஸ்தலங்களுக்கு போய் நீராடினால், நதியிலே போய் குளிச்சுட்டு வந்தா நமக்கு விடுதலை கிடைக்குமா, விமோச்சனம் கிடைக்குமா என்று எல்லாம் செய்து பார்த்தோம். விடுதலை கிடைக்கவில்லை, ஒரு பரிகாரம் கிடைக்கவில்லை. எத்தனையோ சாங்கியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் செய்தால் நமக்கு பாவம் போய் புண்ணியம் கிடைக்குமா, சாபம் நீங்காதா என்று எத்தனையோ பேர்கள் எத்தனை சடங்குகளை செய்து பார்த்தோம். விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த